அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த உலகத்தில் உள்ள பெரிய அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது பெரிய பதவியில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை விட ஒரு தனி மரியாதை கொடுக்கிறோம். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம். அவர்கள் வந்தாலே எழுந்து நிற்கிறது அல்லது அவர்களை பற்றி பெருமையான பேச்சுக்களை பேசுவது போன்ற காரியங்களை நாம் செய்கிறோம். அவர்களும் நம்மளை போல ஒரு சாதாரண மனிதர்கள்தான். அவர்களுக்கு நாம் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறோம் என்றால், நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன், வார்த்தையாலே இந்த உலகத்தை படைத்த தேவன். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய அரசு இவ்வுலகை சார்ந்தது அல்ல, அது விண்ணுலகை சார்ந்தது. அந்த விண்ணக அரியணை எவ்வாறு இருக்கிறது என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. விண்ணுலகில் மூப்பர்கள் ஆண்டவருக்கு மரியாதை செலுத்துகிறார்கள். வானதூதர்கள் இடைவிடாது ஆண்டவரை தூயவர் தூயவர் என்று போற்றி புகழ்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனை நாமும் எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் பல நேரங்களில் ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாமல் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு ஊதாரியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தருணங்களுக்காக இன்று மன்னிப்பு கேட்போம். மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும், படைத்த ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார், ஒரு திறமையை கொடுத்திருக்கிறார், ஒரு தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லலாம். ஆனால் நாம் நம்மிடம் உள்ளதை கவனிக்காமல் நம்மிடம் இல்லாததை பற்றி தான் நாம் கவலைப்படுகிறோம். நம்மிடம் உள்ளதை வைத்து அதை இன்னும் எப்படி உழைத்து அதிகமாக பெருக்குவது என்று நாம் யோசிக்க வேண்டும். நம்மிடம் இருப்பதை வைத்து நாம் உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் நேர்மையான வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் இன்னும் நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். அதனால்தான் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று கூறியிருக்கிறது. கஷ்டப்பட்டு நேர்மையோடு உழைத்தால் அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். சோம்பேறியாக இருந்தால் நாம் வறுமையில்தான் வாட வேண்டும். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். தேவனே, அப்பா, தந்தையே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, இக்காலத்துக்கு அரசராயிருக்கிற ஒரே கடவுளே, மிகுந்த இரக்கமுடைய இறைவா, படைகளின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, எங்கள் பாவங்களை மன்னிக்கும் தெய்வமே, உம்மை ஆராதிக்காமல் உமக்கு நன்றி கூறாமல் இருந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். ராஜா, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம். தேவனே, எங்களை மன்னியும். அப்பா, எங்களுக்கு சமாதானத்தை அருள்பவரே, உமக்கு நன்றி ராஜா. வெற்றியை கொடுக்கும் தந்தையே, உமக்கு நன்றி ராஜா. எங்களை குணமாக்கும் தந்தையே, எங்களை காண்கிற தேவனே, எங்களை வழி நடத்துபவரே, ஆறுதலின் தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே எங்களுக்காக இந்த உலகுக்கு அனுப்பின தேவனே, உமக்கு நன்றி ராஜா. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கிற ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை ஸ்துதிக்கிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன். தேவனே, நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் ராஜா, மாட்சிமிகு இறைவன். உம்மை உதாசீனப்படுத்திய நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற திறமையை வைத்து அல்லது தாளந்தை வைத்து நாங்கள் அதை இன்னும் அதிகமாக பெருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ராஜா. நேர்மையோடு உழைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் ராஜா. எங்களிடமிருந்து சோம்பேறித்தனத்தை எடுத்து போடும் ராஜா. வேலையில்லாத நிலைமையை எடுத்து போடும் தேவனே. வறுமையை எடுத்து போடும் ராஜா. துன்பங்கள், தோல்விகளை எடுத்து போடும் அப்பா. எது செய்தாலும் அதில் தோல்விதான் வருகிறது என்று கூறுகிற மக்களுக்கு வெற்றியை கொடும் அப்பா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்ற இறை வார்த்தைக்கேற்ப ஆண்டவரே, இன்று அவர்கள் செய்கிற காரியத்தில் அவர்களுக்கு வெற்றியை கொடும் அப்பா. ஆண்டவரே, வறுமையின் காரணமாக குடும்பத்தில் வருகிற எல்லா துன்ப நிலைகளையும் மாற்றும் அப்பா. எல்லா ஆசீர்வாதம் இல்லாத நிலைகளை மாற்றும் ராஜா. பிரகாசமான வாழ்வை, ஆசீர்வாதமான வாழ்வை கட்டளையிடும் தேவனே. ஆண்டவரே, இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ராஜா. அவருடைய வாழ்வில் உள்ள எல்லா குறைகளையும் எடுத்து போட்டு எல்லாவற்றையும் நிறைவாக மாற்றும் அப்பா. அவர்களுடைய செயல்களில் வெற்றியை கொடும் தேவனே.
செய்கிற தொழிலில முன்னேற்றத்தை கொடும் ராஜா. அழுகையோடு சென்றவர்கள் அக்களிப்போடு திரும்பி வந்தது போல ஆண்டவரே, இதோ இப்பொழுது உம்மை நோக்கி கண்ணீரோடு மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. அவர்களுடைய வாழ்வில் இருக்கிற அந்த கண்ணீரை மாற்றும் ராஜா. அந்த துன்பத்தை எடுத்து போடும் தேவனே. ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் அப்பா. சமாதானத்தை கொடும் ராஜா. ஆறுதலை கொடும் தேவனே. ஒவ்வொருவரையும் உம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதியும் ராஜா. வழி நடத்தும் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுமரி சூசை, உங்கள் அடைக்கலத்திலே நான் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேன். இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன். படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தருளும் சுவாமி. இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திரு பீடத்தில் ஓயாமல் உம்மைத்தானே பலியாக ஒப்பு கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திரு இருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துகளுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆமீன். எனக்கு காவலாயிருக்கிற சர்வேசுடைய சமனசானவரே, தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டருளும். ஆமீன். மூவேளை ஜபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அவளும் தூய ஆவியினால் கருத்தரித்தாள். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். பரிசுத்த ஆவி ஜபம். பரிசுத்த ஆவியே, எழுந்தருள்வீர். இறைமக்கள் உள்ளங்களை ஒளியால் நிரப்புவீர். அவற்றில் அன்பு தீயை மூட்டி அருள்வீர். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர். அதனால் உலகை புதுப்பித்தருளும். இறைவா, மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே. அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆமீன். புனித மிக்கேல் சமணசிடம் ஜெபம். வானுலக சேனை தலங்களின் அதிபதியே, சதா ஜீவ சுரூபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சமணசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, உன்னத கடவுளின் மந்திர ஆலோசனை நிர்ணய பெட்டகமே, தேவ சிம்மாசனத்தருகே நிற்க பேறு பெற்ற பிரபுவே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே, தேவநீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரித்து ஓடிவரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய்
திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே, பலவீனனும் நிர்பாகியனுமாகிய அடியேனை கிருபகடாட்சமாய் பார்த்து என் ஜீவிய காலம் முற்றிலும் விசேஷமாய் என் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றெறிந்த பட்சத்தோடு உமது திரு பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமீன். திருப்பாடல்கள் 91. நம்மை பாதுகாக்கும் இறைவன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை புகலிடமாய் கொண்டீர். உன்னதரை உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது. வாதை கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். திருப்பாடல்கள் 121. நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரவேலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார்.
முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 11. சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது. இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிக கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கையொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும், 2வது இளங்காளை போலும் தோன்றின. 3வது மனித முகம் இருந்தது. 4வது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன் முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படி அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்காய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 11 முதல் 28. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஒரு உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே அவர், அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று, நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர். எனவே 10 நகர்கள் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளி, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.
மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அர்ப்பண ஜெபம். கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா, நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உம்மை துதித்து ஆராதிக்கின்றேன். என் இயேசுவே, இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நேரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன். என் தாய் தந்தையுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீர் ஏற்றருளும். உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவினுடையவும் மற்றும் அனைத்து நாடுகளுடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீர் ஏற்றருளும். தரித்திரரும் அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் உமது திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். அனைத்து மக்கள் சமூகமும் திருவார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏக இரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். நீர் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி அறிதலாக நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும். என் இயேசுவே, உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை. பாவியான என் மீது இரக்கமாயிரும். என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும். என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன். எஞ்சியிருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட உமது திவ்ய ஆசீர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும். என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ, யாரெல்லாம் என்னிடம் ஜெப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும். பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியருளும். ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் உம்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியருளும். என் இயேசுவே, உம்மை அன்பு செய்யவும் உம்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும். உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லா விதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும். எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசீரும் பொழிந்தருளும். அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும். மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே, நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன். ஆமேன். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று விவிலியம் கூறுகிறது. இன்று நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த இரக்கத்திற்கான ஜெபத்தை ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும்.
பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும். என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும். என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும். என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். என் கணவன் மீது இரக்கமாயிரும். என் மனைவி மீது இரக்கமாயிரும். என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும். என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும். என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும். அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும். அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும். அவர்கள் செய்த தீச்செயல்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும். என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும். நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும். நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும். என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும். நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும். அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும். வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும். வருமானங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும். அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும். மரம், செடி, கொடிகள், தானியங்கள், பயிர்கள் மீது இரக்கமாயிரும். எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் மீதும் இரக்கமாயிரும். என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும். எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும். எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும். எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும். எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும். எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும். எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும். இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும். எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும். வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும். பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும். தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும். பிளவு பிரிவினை உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும். குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும். போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும். புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும். திருடர்கள் மீது இரக்கமாயிரும். கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும். கொள்ளைக்காரர்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. திருமணமாகாதவர் மீது இரக்கமாயிரும். பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும். கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும். கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும். வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும். அநாதைகள் மீது இரக்கமாயிரும். ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும். பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும். வாலிப ஆண்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும். மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும். பேய் பிடித்தோர் மீது இரக்கமாயிரும். மூட விசுவாசமுள்ளோர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா.
என் நாட்டின் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும். நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும். காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும். அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும். நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும். நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும். தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும். புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும். மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீது இரக்கமாயிரும். உடல் தளர்ந்தோர் மீது இரக்கமாயிரும். எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் இரக்கமாயிரும். நீதிமான்கள் மீது இரக்கமாயிரும். நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும். வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும். வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும். யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும். உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும். விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும். விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும். பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை தினமும் தவறாமல் ஜெபித்து அனைத்து மக்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம்.